கிறிஸ்து பெருமையாளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுவிசேஷம் எவ்வளவு மகத்துவமானது, சுவிசேஷம் எவ்வளவு வல்லமையானது, சுவிசேஷத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்தார். அவர் துவக்கும் போதும் அதான் சொன்னாரு. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுவது முன்பாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணாரு, அறிவித்தார். இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவது சொன்ன ஒரு பிரதான கட்டளை இந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன கிரேட் கமிஷன் இல்லையா? மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சபையுடைய முதுகெலும்பு சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சபை சீஷர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளையா இருக்குது இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கப்படவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அதனால எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, எல்லா சபையிலேயே பிரதான ஒரு நோக்கமும் ஆசை என்னன்னா, எப்படியா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அதுக்கு சீஷர்களை உருவாக்க வேண்டும். சரிங்களா? எல்லாருக்கும் சீஷர்களை உருவாக்கவும் ஆசை இருக்குது. ஆனா சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது. நிச்சயமாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுவிசேஷம் என்ன தெரியும், எப்படி அறிவிக்கிறது தெரியும். ஆனா இந்த ஸ்டடி சுவிசேஷம் என்ன என்பதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு ஒழுங்குமுறையாக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு 7 வகுப்பு நடைபெறும். நீங்க தொடர்ச்சியா நீங்க அதை கேளுங்க, நிச்சயமாகவே நீங்க ஆசிரியப்படுவீர்கள். இதை உங்க திருச்சபையில நீங்க பயிற்சிக்கும் பொழுது அவங்களோட சீஷர்கள் ஆசிரியப்பட்டு சுவிசேஷம் என்றால் என்ன, அது எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்க ஒரு சுருக்கமான முறையில் சொல்லிக் கொடுக்க போறேன். நிச்சயமா கர்த்தர் இந்த இது மூலமாக உங்களையும் உங்கள் திருச்சபையும் உங்கள் விசுவாசிகளையும் ஆசிரியப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நற்செய்தி இல்லையா? இந்த நற்செய்தினா நல்ல செய்தி, குட் நியூஸ். மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரே ஒரு வழி இல்லையா? என்ன வழி? இயேசு கிறிஸ்து வழி. யோவான் 14:6 சொல்றதுன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் எங்க வர மாட்டான், பிதாவிடத்துல வர மாட்டான். ஏன் பிதாவிடத்துல வர முடியாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன்னா பிதாவோடு கூட ஒரு உறவுல இருக்கும்படியே தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆனா அவனோ தேவனை விட்டு தூரம் போனபடினாலே இன்னைக்கு முழு மனுக்குலம் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் இதுதான். இதுல இருந்து மீட்கப்படுவதற்கு அவனுக்கு ரட்சிப்பு தேவை. இந்த பாடத்துக்கு ஒரு தலைப்பு தர போக, ரட்சிப்பின் வழி, ஆங்கிலத்துல வே ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் சொல்ல, யோவான் 14:6 அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து தான் வழியா இருக்கிறார். சரியா? இந்த சுவிசேஷத்தை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். முதல் அசல் மனிதன், அசல் மனிதன்
ஆங்கிலத்துல ஒரிஜினல் மேன். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சார், அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருந்தான் என்பதுதான் நான் பார்க்க போறோம். அப்போ ஒரிஜினல் மனிதன்னா அசல் மனிதன் நான் யார், அப்போ அதை நம்ம ஸ்டடியில பார்க்க போறோம். நான் உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரிஜினல் மேனா இருக்கிறேனா அல்லது அதுல இருந்து வேற மாதிரி இருக்கிறேனா என்பதை நான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. கடவுள் மனிதன் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆவியானவராக இருக்கிறார். யோவான் 4:24 சொல்கிறது தேவன் எப்படி? தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கலாமா? யோவான் 4:24 சமாரியா ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். So God is spirit. மனிதன் எப்படிப்பட்டவனை ஆண்டவர் படைச்சாரு? சரியா? அவனும் ஆவிக்குரியவனை தான் படைச்சார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லு. அவன் ஆவியாத்மா சரீரத்தை உடையவனாக இருந்தான். சோ கருடைய சாயல் அப்படி சொன்னா கருடைய தன்மை, அவருக்குள்ள இருந்த நீதி, அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம், அவருக்குள்ள இருந்த அன்பு, அவருக்குள்ள இருந்த ஒரு வெற்றியான வாழ்வு, இது எல்லாமே மனுஷனுக்குள்ள இருந்தது. அது மாத்திரமல்ல, கடவுள் ஆவியானவரை போல மனிதன் ஆவிக்குரியவனா இருந்தான். ஸ்பிரிட் பீயிங் இல்லையா? ஏன்னா ஆவியான கடவுள் ஆவிக்குரிய மனிதன் பேசும் பொழுது இவனால் புரிந்து கொள்ள முடிகிறது, மனிதன் பேசுவதை தேவனால் புரிந்து கொள்ள முடியும். முதல் கடவுள் மனுஷன் எப்படி படைக்கிறார் பாருங்க. கடவுளின் சாயலை படைக்கிறார். கடவுளின் சாயல். God's image. ஆதியாகமத்தின் புத்தகம் 1:27 தேவன் மனிதனை அவருடைய சாயலை படைத்தார். ஆதி 1:27 எடுத்து வாசிக்கும் பொழுது அவருடைய ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். கடவுள் மனிதனை அவருடைய சாயல் படைத்தார். அவருடைய சாயலா கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவர் மனிதனை எப்படி படைத்தார்? ஆவிக்குரியவராக இருக்கிறார். அவனும் ஆவியானவர். ஆவிக்குரியவர். தேவனுடைய சாயல் இல்லையா? கடவுளுடைய தன்மை எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மனிதன் கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டார். இரண்டாவது, கடவுளுடைய சுவாசத்தை பெற்றிருந்தான். கடவுளின் ஜீவன். ஆதியாகமத்தின் புத்தகம் 2:7 ஆதியாகமம் 2:7 அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவன் அப்படி சொன்னா டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்வு. கடவுளுக்குள்ள இந்த ஜீவன் மனிதனுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்புல தான் மனுஷனை ஆண்டவர் படைத்தார். மூன்றாவது காரியம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். கடவுளின் ஆசீர்வாதம். God's blessing. ஆதியாகமத்தின் புத்தகம் 1:28 அவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி இல்லையா அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் மனுஷன் எப்படி பிளஸ் பண்ண பாருங்க இல்லையா? கடவுளுடைய அன்பிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். ஒரு திரியேக உறவிலிருந்து, திரியேக அன்பிலிருந்து உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். அதனால்தான் கடவுளுடைய சாயலை மனிதனை படைத்தார். வேறு எந்த ஜீவ ராசியும் தெய்வீக சாயல படைக்கப்படவில்லை.
தெய்வீக ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. வேற எந்த ஜீவராசியும் எல்லாமே ஆளுகை செய்கிற தன்மையும் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. சோ மனிதனுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எந்த ஜீவராசிக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளஸிங்க, இப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தை கொடுக்கவே இல்லை. இதுதான் ஒரிஜினல் மேன், அசல் மனிதனுடைய தன்மை இதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? கடவுளுடைய சாயலை பெற்றிருந்தான், கடவுளுடைய ஜீவனை பெற்றிருந்தான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான், எல்லாமே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமை பெற்றிருந்தான். இதுதான் ஒரிஜினல் மேனுடைய ஒரு தன்மை. அதே மாதிரி ஆவிக்குரியவனா இருந்தான். அவன் ஆவி ஆத்ம சரீரத்தை உடையவனா இருந்தான். சரிங்களா? இரண்டாவது அடுத்த காரியம் பார்க்கும் பொழுது படைப்பின் கொள்கை. படைப்பின் கொள்கை ஆங்கிலத்துல கிரியேஷன், the principle of creation. என்ன படைப்பின் கொள்கை இல்லையா? மீனுக்கு ஆதாரம் எதுனா தண்ணி தான். மரத்துக்கு ஆதாரம் மண்ணு. சரிங்களா? மனிதனுக்கு ஆதாரம் மனிதன், மனிதனுக்கு ஆதாரம் கடவுள். ஏன் கடவுள் கடவுள் சொல்ல? கடவுள் தமிழ் வார்த்தை, தேவன் தமிழ் வார்த்தை கிடையாது, தேவன் சமஸ்கிருத வார்த்தை. சரியா? கடவுள் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் கடவுள். சோ மீனுக்கு ஆதாரம். ஏன்னா கடவுள் மீனை தண்ணீரை பார்த்தா மச்சங்கள் உண்டாவதாக. அப்போ மீனுக்கு ஆதாரம் தண்ணீர். நிலத்தை பார்த்துதான் இல்லையா? மண்ணு இல்ல நிலம் இல்லையா? நிலத்தை பார்த்தா மரம் செடி கொடிகள் உண்டாவதுன்னு சொல்லுது. அப்ப இந்த மரத்துக்கு ஆதாரம் மண் தான். அப்ப மனிதன் எங்கிருந்து படைக்கப்பட்டா? கடவுளுடைய சாயல் இருந்து, கடவுளுடைய ஜீவனிலிருந்து படைக்கப்பட்டபடினால்தான் இவருக்கு ஆதாரம் கடவுள் மாத்திரம் தான். ஒரு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இதுதான் படைப்பின் கொள்கை. ஏன் தண்ணி இல்ல மீன் வாழ முடியாதா? இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஆதாரமே அதான். இதான் படைப்பின் கொள்கை, இதான் லா, இதான் விதி. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த மீன். மரம் மண் இல்லாம வாழ முடியாதா? அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதன் கடவுளா வாழ முடியாதா? முடியாது. ஏன்னா அவன் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இதான் படைப்பு கொள்கை. சரி, இப்போ பாருங்க, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்காரு இல்லையா? ஒரு படைப்பின் கொள்கையும் ஆண்டு கொடுக்கிறாரு. அதே மாதிரி இல்லையா? கடவுள் படைத்தவர், மற்றவை எல்லாம் படைக்கப்பட்டவைகள். படைத்தவர், படைக்கப்பட்டவைகள். இரண்டாவது ஆளுகை செய்பவர், ஆளுபவர், ரூலர், துணை ஆளுபவர், துணை ஆளுபவர். கடவுள் எஜமான். இவன் யார்? வேலைக்காரன். படைத்தவர், he is a creator, God is a creator. கடவுள் படைத்தவர், மற்றவை எல்லாம் மனிதன் படைக்கப்பட்டவன். அப்போ படைத்தவர், கடவுள் படைத்தவர், இவெல்லாம் படைக்கப்பட்டவைகள். படைக்கப்பட்டவரை என்ன பண்ணுமா? சார்ந்து வாழ வேண்டும். சார்ந்து சொல்லுங்க கூட, சார்ந்து வாழ வேண்டும். He should depend upon God. Hallelujah. Yeah, rely on God. படைத்தவரை, படைக்கப்பட்டவர்கள் சார்ந்து வாழ வேண்டும். கடவுள் ஆளுகை செய்பவர், மனிதன் துணை ஆளுபவன். கடவுள் ஆளுகை செய்பவர்,
மனிதன் துணை ஆளுநர். அப்போ இவருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். You should obey. கடவுள் எஜமான் இல்லையா? மனிதன் வேலைக்காரன். வேலைக்காரனா ஒரு அடிமையான வேலைக்காரன் கிடையாது. எப்படி ஒரு தகப்பனுடைய நிலத்தை அவன் பிள்ளை வந்து வேலை செய்யறான், வேலை செய்யறான் வேலைக்காரனா இல்ல. தகப்பனுடைய நிலத்தை அவன் தான் பண்படுத்தணும், அவன் தான் பராமரிக்கணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இவன் வேலைக்காரனா இருக்கலாம். சோ கடவுள் எல்லாவற்றையும் படைத்து நீ தான் இதை ஆண்டு கொள்ள வேண்டும், நீ தான் அதை பராமரிக்க வேண்டும் இல்லையா? எல்லாவற்றையும் படைத்து ஆதாம் தான் என்ன பண்ணாரு? ஆதாம் கிட்ட அது பொறுப்பு கொடுத்தாரு, நீ தான் என்ன பண்ணணும்? இவ எல்லா மிருக ஜீவனுக்கும் நீ தான் பேர் வைக்கணும். ஆதாம் எது பேர் வைத்தானோ அப்படியே ஆயிடுச்சு. அல்ல சொல்லுங்க. அல்லையா? அப்போ எஜமான் வேலைக்காரனாகிய இவன் எஜமானுக்கு என்ன பண்ணும்? சேவை செய்ய வேண்டும். சேவை. He should serve. He is our master, we are our servant. So எஜமானாகிய தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளை நாம் அவருக்கு என்ன பண்ணணும்? சேவை செய்ய வேண்டும் இல்லையா? இதுதான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பின் கொள்கையா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ அழகா ஆண்டவர் படைச்சு கடவுள் என்ன பண்ணாரு? மனுஷனுக்கு ஒரு உடன்படிக்கை தர. உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை covenant. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதியாகமம் 2:17 ஒரு covenant தர. என்ன covenant? நீ என்ன சார்ந்து வாழ இல்லையா? கடவுளை மனிதன் முற்றிலுமா சார்ந்து வாழும். எப்படி இந்த மீன் தண்ணில் இருக்கும் பொழுது ஜீவனோ அதே போலதான் இல்லையா? மனிதன் தேவனை சார்ந்து வாழும் பொழுது அவனுக்கு பரிபூர்ண வாழ்வு, பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஜீவன் இல்லையா? ஆகினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு உடன்படிக்கை தராரு. அதன் உடன்படிக்கை நன்மை தீமை அறிந்த கனி. ஒரு விருட்சி தரார், நன்மை தீமை. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படின்னா மரணம் என்று சொன்னால் பிரிவு என்றார் இல்லையா? ஒரு சரீர ஆவிக்குரிய மரணம் இல்லையா? செப்பரேஷன் ஃப்ரம் காட். அப்போ இதுல கீழ்ப்படியெல்லாம் இல்லையா? நீ சாவாய். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கடவுள் வந்து ஏன் தடுத்திருக்கலாமே அப்படி சொல்லி எல்லாருக்கும் கேள்வி, ஏன் அது வச்சாரு? சோ கடவுள் எப்பவுமே மனிதனை ஆவி முதல் கொண்டு இந்த நாள் வரை மனிதனுக்கு ஒரு சுய சித்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுய சித்தம், ஃப்ரீ வில் இல்லையா? நன்மை தீமை இது தேர்வு செய்கிற அதிகாரத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நன்மை தீமை எல்லா மனிதன் முன்பாக இருக்கிறது இல்லையா? இதை தெரிந்து கொள்வது அவனுடைய சுய விருப்பம். அப்ப கடவுள் மனிதனுடைய சுய விருப்பத்தின் கீழ் தான் செயல்படுவான். அல்லையா? கடவுள் மனிதனுடைய சுய விருப்பத்தின் கீழ் தான் செயல்படுவார். ஆதாமுக்கு அதுதான். ஜீவ விருட்சத்துக்கு கனி இருக்குது, நன்மை தீமை அறிந்த கனி இருக்குது. நீ இந்த நன்மை தீமை அறிந்த கனி புசிக்கும் நாள் சாகவே சாவை. அப்ப என்னை விட்டு பிரிந்துடுவேன். ஜீவ விருட்ச கனி புசிப்பாயால் நித்திய காலமா என்னோட வாழ்வார். ஆனா பிசாசுடைய தந்திரத்தினால மனிதன் அவன் என்ன பண்ணான்? அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நன்மை தீமை அறிந்த கனி புசித்தே தேவனுக்கு தூரம் போனான். மரணம் ஏற்பட்டது. கடவுளை சார்ந்து வாழ வேண்டிய மனுஷன் கடவுளை பிரிந்து போனான் இல்லையா? இன்றைக்கு முழு மனுகுலத்தும் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் man has separate from God. மரணம். அமைச்சுங்க. அசல் மனிதனுடைய நிலைமை பாருங்க. கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டான், கடவுளுடைய ஜீவனை பெற்றிருந்தான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் ஆலய தன்மையை பெற்றிருந்தான் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஏதேன் தோட்ட வாழ்வுல ரொம்ப சந்தோஷமா கடவுளோட உறவாடி, ஒரு கவலை இல்லாம, ஒரு பயமும் இல்லாம, ஒரு வியாதியும் இல்லாம, ஒரு குறை இல்லாம ஒரு பரிபூர்ண வாழ்வுக்குள்ளாய் வாழ்ந்தவன் தான் அசல் மனிதன். அவன் தான் ஆதாம். இப்படிதான் மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்த்து இந்த முழு மனுகுலத்தையும் படைத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். தொடர்ச்சியா இந்த வீடியோ பாருங்க இல்லையா? ஒருவேளை இதுல நீங்க ஆசிரியப்பட்டு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க.
கர்த்தர் நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒரு 7 வகுப்பு நடைபெறும். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை, இது முதல் வகுப்பு, தொடர்ந்து 7 வகுப்பு நடைபெறும். தொடர்ந்து நீங்க கர்த்தர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சுவிசேஷம் என்ன என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்வது கர்த்தர் கிருபை செய்வார்கள். ஆமென். God bless you.